தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரத்தில் அந்த இஸ்ரோ ஏவுதள துவக்க விழா அடிக்கல் நாட்டு விழாவில் ஒரு விளம்பரத்தை கொடுத்திருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த விளம்பரத்தில் அந்த கிராஃபிக் டிசைனர் எவனோ ஒருத்தன் ஒரு சீனா படத்தை போட்டானா. உடனே இந்தியாவுடைய திமுகவுடைய தேச பக்தியை குறித்து குரல் எழுப்பிய பாஜகவினர் பிரதமர் முதல் இங்கே இருக்கக்கூடிய நண்டு சிண்டு வரை தொடர்ந்து திமுகவிற்கு தேசபக்தியா சீனாவோடு கூட்டணியானெல்லாம் அற்பத்தனமாக பேசி மகிழ்ந்தனர். இப்பொழுது சீனா அருணாச்சல பிரதேசத்தில் 30 இந்திய இடங்களுக்கு சீன பெயர்களை சூட்டி இருக்கிறது. இதற்கு என்ன எதிர்வினை என்று கேட்கிறோம். இதற்கு என்ன எதிர்வினைன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாராம், 50 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்றாரு. ஐயா, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதற்கு உங்களுடைய வியாக்கியானம் தேவையில்லை. இந்தியாவை விட சீனா பொருளாதாரத்தில் மிகப்பெரியதாக இருக்கிறதாம், அதனால் சீனாவோடு சண்டை போட முடியுமா என்று கேட்டவர் தான் இவர்.